வணக்க நண்பர்களே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்ததாக நடித்து திரைக்கு வர இருக்கிற படம் தான் கூலி. இந்த படம் ஆகஸ்ட் 14 வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் ரிலீஸ் ஆக போகுது. வேர்ல்டு வைடாக பேன் இண்டியா படமாக இது உருவாயிருக்கு. அதே போல் இந்த படத்தில் எல்லா ஸ்டேட்லேருந்தும் இதில் நடிச்சிருக்கிறாங்க. ரஜினிகாந்த் கூட தமிழில் ரஜினிகாந்த் அவர்கள், அதுக்கப்புறம் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நாகார்ஜுனா, அதுக்கப்புறம் கன்னடத்தில் உபேந்திரா, ஹிந்தியில் வந்து அமீர் கான் சொல்லி முக்கியமான ஸ்டேட்லேருந்து இதில் நடிச்சிருக்கிறாங்க. அதே போல் சவுபின் சாகிர்னு சொல்லி நம்ம கேரளாவில் வந்துலும் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிருக்கிறாரு. ஸோ அதனால் இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. கூடவே வந்து அமீர் கானும் சேர்ந்ததால் இந்த படம் வேறு லெவலான ஒரு எதிர்பார்ப்பு இப்போ கூட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த நிலையில் தான் அந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் டிஆர் அவரை யூஸ் பண்ணி ஒரு பாடல் ரெடி பண்ணி அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் டான்ஸ் ஆடக்கூடிய அந்த ஒரு பாடலும் வந்து ரொம்ப வேறு லெவலாக ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல், இதில் வந்து பூஜா ஹெக்டே அவங்க வந்து இப்போ ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய டான்ஸ் வேறு லெவலாக இருக்குது. அதே போல் இசையும் வந்து சூப்பராக இருந்தது. அனிருத் அவர்களுடைய இசை, அதுக்கு சவுபின் சாகிர் அவர் வந்து பயங்கரமான குத்தாட்டம் போட்டிருக்கிறாரு. அதனால் அந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து பெற்று அதுவும் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட 30 மில்லியனை நெருங்கி போயிட்டு இருக்குது. அதே போல் கூலி படத்தினுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சிக்கிடு, அந்த சாங்கும் வந்து வேறு லெவலாக வைரலாக போயிட்டுருக்குது. அதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 மில்லியன் தாண்டி போயிட்டுருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பவர் ஹவுஸ் அப்படின்னு ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. வழக்கமாக ரஜினிகாந்துக்குனே உருவாக்கப்பட்ட பாடல் இது. ஸோ இந்த பாடலை அறிவு அவர்கள் எழுதியிருக்கிறாரு. கூடவே வந்து அறிவு மற்றும் அனிருத் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2 பேருடைய குரல்லையும் அந்த பாடல் வந்து தெரிக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து குழந்தை ஃபேஸு அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம சூப்பர் ஸ்டாரை வர்ணித்து எழுதுகிற பாடல்கள்லாம் மிகப்பெரிய ஹிட் ஆகும். ஸோ இதுவும் வந்து அதே ஒரு கான்செப்டில் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அதே போல் இப்போ எப்படி அவரை வர்ணித்து பாட முடியும், புதுசாக என்ன பண்ண முடியும் அப்படின்றத லைன்லாம் வந்து அறிவு அவர்கள் ட்ரை பண்ணி அது வேறு லெவலாக வந்திருக்கு. படத்தில் சூப்பராக இருக்குது. இந்த பாடலை கேட்கும்போது ரொம்ப வெறித்தனமாக இருந்தது. ஹுக்கும் பாடலுக்கு அப்புறமா இந்த பாடல் வந்து வேறு லெவலான ஒரு வைப் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே எல்லாருமே பயங்கரமாக இந்த பாடலை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த பாடத்தில் 3 பாடல் இது வரைக்கும் வெளியே வந்திருக்கு. 3மே வந்து வேறு லெவலாக போயிட்டுருக்குது. குறிப்பாக இந்த பாடல் வந்து ரஜினிகாந்துக்கு இந்த ஒரு பாடலே போதும் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டை வந்து கண்டிப்பாக அந்த பாடல் வந்து கொடுக்குது. அவர் வந்து கூலி அவர் இதில் ஒரு மூட்டை தூக்குற மாதிரியும் வந்து காட்டியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு இந்த பாடல் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குது. ரஜினி அவர்களை வர்ணித்தும் அவருடைய திறமையை வர்ணித்தும் அந்த பாடல் இருக்குது. அதை வந்து ரொம்ப கச்சிதமாக அறிவு அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. அது வந்து சூப்பராக இதில் மேட்ச் ஆகிருக்கு. அதே போல் அனிருத் அவர்களுடைய குரலில் நடுவில் சரணத்தெல்லாம் வேறு லெவலாக வெறித்தனமாக பாடியிருக்கிறாரு. அதை வந்து கேட்கும்போதே ஒரு கண்டிப்பாக உற்சாகமும் கூஸ்பம் மூமெண்ட்டும் கண்டிப்பாக வருது. இந்த பாடல் இந்த படத்துக்கு முக்கியமான ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து முக்கியமான இடங்களில் ஃபைட் சீனில் இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த பாடல் ஒரு முக்கியமான ஒரு தூணாக அந்த படத்துக்கு அமையும் அப்படின்றதுலையும் அந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இந்த பாடல் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகல, மாற்று கருத்து இல்லை. எல்லாருமே இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. யாருமே வந்து இது சுமாராக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி யாரும் சொல்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு பாடல் கொஞ்சம் நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. செகண்ட் பாடலில் ரஜினிகாந்த் அவர்களே காட்டல அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் கொஞ்சம் வெறுப்பில் இருந்தாங்க. ஆனால் இந்த பாடல் எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்டு எல்லாருக்குமே ரஜினி ரசிகர்கள் மொத்தமாக ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒரு பாடல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கிறதால இந்த பாடல் வந்து கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் எத்தனை பாடல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல் இந்த படத்துடைய ட்ரெய்லரும் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல, வெயிட் பண்ணலாம். இன்னும் 1 மாதத்துக்கு குறைவாகவே நாட்கள் இருக்குது. அதனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இப்போ ஏற்படுத்தியிருக்கு. பிஸ்னஸ்லேயும் வேறு லெவலான ஒரு சாதனையை வந்து பண்ணிகிட்ருக்கு. அதே போல் வசூல் சாதனையும் நிகழ்த்த போது 1000 கோடி அந்த படம் தமிழ் சினிமாவில் 1000 கோடியை தாண்ட போகிற முதல் படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே நடக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.